எங்கள் அப்பாவும் என் தம்பியும் சாத்தாங்குளம் காவலர்களால் கடையை எக்ஸ்ட்ரா டைம் அடைச்சிருந்தீங்க அப்படின்ட்டு பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி எங்கள் அப்பாவை வந்து விசாரணைக்காக கூட்டிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன். கூப்பிட்டு போன உடனே என்ன ஆகுதுன்னா எங்கள் அப்பாவை அடிக்கிறாங்க. பைக்கில் போகிறான். அவன் போனோடனே எதுக்காக விசாரணை தானே கூப்பிட்டு வந்தீங்க, எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அது ஒரு வாக்குவாதமாக ஆன உடனே எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸையே எதிர்த்து பேசுவியான்னு சொல்லி 7:50 விடிய காலம் 3 மணி வரை விட்டு விட்டு 2 பேரையும், அப்பாவையும் என் தம்பியும் அவ்வளவு கொடூரமான முறைகளில் அடித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தம்பியை அடித்து அவனுடைய பின்புலத்தில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவனை ஃபோர்ஸ் பண்ணி கீழே உட்கார வச்சு அவனோட காலை ஒருத்தர் ஒரு காலையும் இன்னொரு காலையும் விரிச்சு இந்த தொடையில் அப்பாவுக்கு ஒரு ஹோல் இருக்குது. 2 பேருடைய கால் பாதத்துலேயும் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு 2 பேருக்கும் ஹோல் இருக்குது. இவ்வளோ கொடுமை பண்ணி அவங்க சிந்தின அந்த ரத்தத்தை என் தம்பி பனியனை வச்சே துடைக்க வச்சு என் தம்பி 31 வயசில் அவன் கல்யாணமே ஆகலை, அவன் வாழ்க்கையே ஸ்டார்ட்டே ஆகலை. ஒரு திருமணம் ஆகாத அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு அதை கூட அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு இப்படி பண்ணிட்டானுங்களே. ஒரு நிமிஷமாவது ஐயோ ஒரு குடும்பத்தை சீரழிச்சிட்டோமே, 2 பேரை வீணாக அடித்து கொண்டுட்டோமே, ஏதாவது தப்பு செஞ்சாங்களோ? ஒன்றுமே இல்லை. எதாச்சியாக பார்க்குறேன், அவங்க பார்த்து சிரிச்சுட்டே என்ன சொல்லி சிரிச்சாங்கன்னு தெரில, சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது இன்னும் அதிகமான வேதனையாக இருந்தது. இந்த நிமிஷத்தில் கூட நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே, அவங்க என்ன ஒரு இதில் இருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்தை அழிச்சதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படின்ட்டு தோணும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2020 கோவிட் பீரியடில் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் சாத்தாங்குளம் காவலர்களால் கடையை எக்ஸ்ட்ரா டைம் அடைச்சிருந்தீங்க அப்படின்ட்டு பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி எங்கள் அப்பாவை வந்து விசாரணைக்காக கூட்டிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன். கூப்பிட்டு போன உடனே என்ன ஆகுதுன்னா எங்கள் அப்பாவை அடிக்கிறாங்க. பின்னாடியே என் தம்பி வந்து பைக்கில் போகிறான். அவன் போனோடனே எதுக்காக விசாரணை தானே கூப்பிட்டு வந்தீங்க, எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அது ஒரு வாக்குவாதமாக ஆன உடனே எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸையே எதிர்த்து பேசுவியான்னு சொல்லி அங்கே பணிபுரிஞ்ச எல்லா காவலர்களும் எங்கள் அப்பாவையும் என் தம்பியையும் பிடிச்சி அவ்வளோ பேரும் என் தம்பி அப்பா மேலே விழுந்து பிடிச்சி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 7:50 ஆரம்பிக்குது. 7:45 கடையிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. 7:50 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு 7:50 விடிய காலம் 3 மணி வரை விட்டு விட்டு 2 பேரையும், அப்பாவையும் என் தம்பியும் அவ்வளவு கொடூரமான முறைகளில் மாறி மாறி அடித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தம்பியை அடித்து அவனுடைய பின்புலத்தில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவனை ஃபோர்ஸ் பண்ணி கீழே உட்கார வச்சு அவனோட காலை ஒருத்தர் ஒரு காலையும் இன்னொரு காலையும் விரிச்சு அவ்வளவு கொடுமை. அப்பாவையும் அதே போல் அப்பா தொடை மேலே ஒரு தொடை மேலே ஒருத்தனும் இன்னொரு தொடை மேலே ஒருத்தனும் இப்படி ஏறி நின்னது. அப்புறம் அவன் குண்டாக இருக்கிறான், அடித்து பழகலாம் வாங்கன்னு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனில் இல்லாதவங்களையும் ஃபோன் பண்ணி வர வச்சு அடிச்சிருக்காங்க. இவ்வளோ கொடுமை பண்ணி அவங்க சிந்தின அந்த ரத்தத்தை என் தம்பி பனியனை வச்சே துடைக்க வச்சு அவ்வளோ அதான் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே இவங்க அடித்ததன் விளைவாக எங்கள் அப்பாவும் என் தம்பியும் இறந்துட்டாங்க. ஜூன் 22 தம்பியும் 23 அப்பாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊரில் உள்ள பொதுமக்கள் என் தம்பியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கடை முன்னாடி, கடை வந்து ஆக்சுவலி மெயினில் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு இல்லை, அதனால் எல்லோரும் அந்த இதில் வந்து போராட்டம் பண்ண அன்றைக்கி நைட்டே 22ஆம் தேதி தம்பி இறந்த உடனே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எங்கள் அவங்களோட ஜெயராஜோட மூத்த மகள் பெர்சிஸ், நாங்கள் வந்து விஜயவாடாவில் இருந்தோம். என் ஹஸ்பண்ட் விஜயவாடாவில் ஒர்க் பண்ணாங்க, நாங்கள் விஜயவாடாவில் இருந்தோம். இன்னொரு 2 தங்கச்சி உண்டு. அவங்க பொள்ளாச்சியில், சென்னையில். நாங்கள் யாருமே இல்லை, 3 பேருமே வெளியே இருந்தோம். அம்மா மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. அம்மா அப்பா தம்பி 3 பேர் இருந்தாங்க. 2 பேரும் இறந்த பிறகு அம்மாவால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியும். அவங்களுக்கு ஒன்றுமே இது பண்ண முடியல. அம்மாவை போட்டு தம்பி இறந்த உடனே உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவும் மற்ற சொந்தக்காரங்களை கூப்பிட்டுட்டு ஆக்சுவலி நேசரத்தை தாண்டி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வர வேண்டாம் போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அப்படியே அம்மாவையும் போட்டு அலகழிச்சு, அதாவது தெரியல அம்மாவுக்கு அப்பா தம்பி அப்போ அவ்வளோ பதட்டத்தில் அம்மாவும் இருந்தாங்க. பிறகு தான் எங்களுக்கு தெரியும் தம்பி இறந்துட்டான்னு தான் எனக்கு தெரியும். நான் அப்புறம் விஜயவாடாலேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். இந்த போராட்டம் எல்லாரும் பண்ணதின் விளைவாக என்னென்னா அடுத்த நாள் வந்து மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தானாகவே சோமோட்டோ கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதன் விளைவாக தான் திருப்பி அவங்க ஒரு ஜுடிஷியல் விசாரணைக்கு நீதிபதி பாரதிதாசன் அவர்களை நியமிக்கிறாங்க. அவங்க வந்து விசாரணை ஆரம்பித்தாங்க. பாரதிதாசன் சார் நேர்மையாக நல்லபடியாக எங்களுக்கு விசாரித்து கொடுத்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலே அதுதான் சார் நல்லா பண்ணாங்க.
அதுக்கு அடுத்தது சிபிசிஐடிக்கு மாறுது. சிபிசிஐடியுமே சங்கர் அவங்களுடைய சார் அவங்களுடைய தலைமையில தான் சிபிசிஐடி 10 பேரையும் அரெஸ்ட் பண்ணது வந்து அவங்களுடைய சிபிசிஐடி தான். அதில் வந்து 10 பேரில் பால்துறை எஸ்எஸ்ஐ மட்டும் அந்த டைமில் கோவிட்ல இறந்துட்டார். மீதி 9 பேர் குற்றவாளிகள் இன்னைக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி கேஸ் வந்து சிபிஐக்கு மாறிடுச்சு. இப்படி சிபிஐக்கு மாறி சிபிஐ திருப்பி எல்லாமே நல்லபடியாக தான் எங்களுக்கு விசாரித்தாங்க. எல்லாரையும் பழையபடி சுக்லா சார் அவங்க சிபிஐயுடைய சுக்லான்னு சொல்லி அவங்க அந்த சாருடைய தலைமையில் விசாரித்தாங்க. கிட்டத்தட்ட 3 months இருக்கும். ஜூலைலேருந்து வரிசையாக ஃபஸ்ட்டு பாரதிதாசன் சார், அதுக்கு அடுத்தது சிபிசிஐடி, அதுக்கப்புறம் சிபிஐ. 3 months கிட்ட விசாரணை போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, இனிஷியலே நம்மளுக்கு நல்ல பாரதிதாசன் சார் நேர்மையாக அவங்க வந்து எங்களுக்கு விசாரித்தது கொடுத்ததன் விளைவு. அதுக்கப்புறம் அப்போ எல்லாருமே நம்மளுக்கு பக்கபலமாக இருந்தாங்க. எல்லா அமைப்புகள் எல்லாருமே கண்டிப்பாக எங்கள் அப்பாவும் தம்பிக்கு நடந்த மனித உரிமை மீறலுக்காக எந்த தப்புமே செய்யலைல்ல. அவங்க மேலே எந்த கடையெல்லாம் அடைக்கலாம் செய்யலை. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் நல்லா தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அப்போது வந்து அவங்க வந்து எதுக்காக கொண்டு போய் அடிக்கணும்? அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க காமிக்கணும்னு தானே. அப்போ அந்த மக்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் கேஸே வந்து ஹைகோர்ட் எடுத்தது. அது 2மே எங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருந்தது. இந்த கேஸோடைய இதுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இல்லை, நம்மளுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நம்ம கேட்டோம். வேற எந்த கோரிக்கையெல்லாம் இல்லை. விசாரணை நல்லபடியாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேஸ் ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட 53 சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து அங்கே வந்து விஜயன் சார் பிபி அவங்க வந்து நிஜமாவே பாதிக்கப்பட்ட எங்களுக்காக உண்மையாக எங்களுக்கான நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனுடைய விளைவாக சார் எங்களுக்கு நல்ல நீதித்துறையிலேருந்து நல்ல நீதி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்குள்ளே எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ராஜு ரூஃபஸ், பவன்தாஸ் 2 அட்வொகேட்ஸ் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். அதாவது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, நாங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்துட்டோம். நம்ம பெருசாக ஒன்றும் ஆக்சுவலி லாவை பற்றியோ சட்டத்திட்டங்களை பற்றியோ யாருக்குமே தெரியறதில்ல. இந்த 5 வருஷம் அந்த 5.25 வருஷத்தில் தான் நாங்கள் எல்லா விஷயங்களையுமே நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். அப்போது அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஒவ்வொரு ஒரு சின்ன எல்லாமே எங்களுக்கு ராஜு ரூஃபஸ் அண்ணானும் பவன்தாஸ் சார் அவங்க 2 பேர், அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு பாரி சார், நிறைய அட்வொகேட், அதாவது ஒரு திரண்டு இல்லை ஒரு டீமாக இருந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருடைய முயற்சி எல்லாருடைய உதவி எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு நம்புகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து நினைக்கிறேன், எவ்வளவு என்ன பண்ணாலும் எங்கள் அப்பாவோ என் தம்பியோ திருப்பி வரப்போகிறதே கிடையாது. நம்ம நினைக்கிறது என்னென்னா, இன்னொரு ஒரு கஸ்டடி டெத்து இதே போல் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை அடக்குமுறை செய்கிறது நடக்கக்கூடாது. அதுக்கான நீதியாக இருக்கணும்னு நினச்சா அது எங்களுக்கு நாங்கள் நீதித்துறை அவ்வளோ நம்பினோம். அதே போல் நீதித்துறை எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதை இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜட்ஜஸ்லாம் மாறிட்டாங்க. ஜட்ஜி நியமிக்கப்படாத நேரங்கள்லாம் உண்டு. அப்போல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். ஆனாலும் நீதி கிடைக்கும் பொழுது ஒரு மன நிம்மதி. ஆனால் இதோட முடிய போகிறதில்ல, அப்பீல் போவாங்க. நாங்களும் அப்பீலுக்கு இல்லை, இதுதான் ப்ரொசீஜராக இருந்திருக்கு. அதாவது சார் வந்து உச்சபட்ச தண்டனை வந்து கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணினதுனால உச்சபட்ச தண்டனை கொடுக்கும்போது இதுதான் ப்ரொசீஜர். அவங்களுடைய ஃபேமிலியை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லி வாதாடினாங்க. மற்றபடி நம்மளுக்கு தெரியல. வாதாடும் போது இது நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அங்கே தானே உள்ளே இருந்தோம். அதனால் இப்படிப்பட்ட இது மட்டும் நாங்கள் இது கேட்டோம். இல்லை, அப்படிலாம் நம்ம எந்த டிமாண்டும் இல்லை. எங்கள் அப்பாவும் என் தம்பியும் சட்டவிரோதமாக அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தி கொண்டாங்க. அதுக்கான நீதி வழங்கணும்னு சொல்லி தான் நம்ம போராடணும். மற்றபடி வேறு எந்த இதுவுமே எங்களுக்கு இல்லை. அதேபோல் இன்னொரு ஒரு ஃபேமிலிக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினச்சோம். அப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கணும்னு நினச்சோம். நீதிபதி எல்லாத்தையும் நேர்மையாக விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா விசாரித்தது எல்லாத்தையும் 53 சாட்சி விசாரித்து தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீதிபதி விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், சார்ஜ் ஷீட் ஃபைல் தெரியாது. ஆக்சுவலி ரத்தம் வந்துச்சு அவ்வளோதான் சொன்னாங்களே தவிர மற்றபடி சிபிஐ வந்து அதான் நான் சார்ஜ் ஷீட் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்களே, சார்ஜ் ஷீட் அதை நான் படித்து அதில் பார்த்தீங்கன்னா அப்பாவையும் தம்பியும் அந்த டேபிளில் படுக்க வச்சு அந்த லத்தியை வச்சு இரும்பு ராடு அதை வச்சுலாம் அடிச்சிருக்காங்க.
அப்பாவை வந்து அதான் அப்பாவை கீழே ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு 58 வயசு. தொடை மேலே 2 பேர் முத்துராஜுக்கெலாம் வயசு அப்போ 30, இப்போ தான் 36 வயசு ஆகுது. அப்போ 30 வயசுலாம் எவ்வளோ திடகாத்தமாக இருந்திருப்பான். அப்போ அவன் வந்து ஒரு தொடையிலையும் இன்னொருத்தன் அதே போல் இன்னொரு தொடையிலையும் ஏறி நின்றுன்னா ஷூ காலோட யோசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் அது என்னுடைய இமேஜின் தான், சார்ஜ் ஷீட்டில் இல்லை. அப்போ ஒருத்தன் குண்டா இருக்கான் வான்னு சொல்லி, இது வந்து சார்ஜ் ஷீட்டில் உள்ளது. குண்டா இருக்கான் அடித்து பழகலாம் வான்னு சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இது பண்ணும்போது அவங்க 2 பேரையும் எவ்வளோ கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணி அடிச்சிருப்பாங்கங்கிறது தெரியல. இப்போ அவங்கள உடல் ரீதியாகவும் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் காயப்படுத்தினது மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் அவ்வளவு காயப்படுத்தி இருப்பாங்க. அதில் இல்லை, ஆனால் கண்டிப்பாக படுத்தியிருப்பாங்கல்ல. இந்த ஒரு வார்த்தை போதாதா? அவன் பாலகிருஷ்ணன் சொல்லும்போது சொல்கிறான், நீ செத்தா சாவு, நான் வந்து என் சொத்தை விற்றுனாலும் வருவேன். அதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வார்த்தைகள் அது. அதாவது கோவத்தில் ஒருத்தர் அடித்தா கூட நம்ம ஒரு 20 அடி அடிப்போமா? 6 மணி நேரத்துக்கு மேலே அவ்வளோ பேரும் அடிக்கணும்னா இல்லாத ஆக்சுவலி அவங்களுக்கு இது பழக்கமாக இருந்திருக்குமோன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னா இவ்வளோ இதாக பண்ண மாட்டாங்க. இவங்க இதே போல் நிறைய பேர் செஞ்சுருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸ்ரீதர்லாம் பாருங்கள், சத்தம் கேட்கல ஏன் சத்தம் கேட்கல, பாலு ஏன் சத்தம் கேட்கல சொல்ல சொல்ல பாலகிருஷ்ணன் நடிச்சிருக்கிறார். நான் அந்த படத்தெல்லாம் பார்க்கல. ஏன்னா எனக்கு இந்த சார்ஜ் ஷீட்லாம் நான் அதுக்கு முன்னாடி வாசித்தேன். அதை நான் இமேஜின் தான் பண்ணுறேன். அதை நம்ம விஷுவலாக பார்க்கும்போது நம்மளால் தாங்கிக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம ஒரு நடிகரே இருந்தால் கூட நான் என் அப்பாவும் என் தம்பியும் தான் அதில் வச்சு பார்க்குற மாதிரி ஆயிரும். நிறைய பேர் அதை சொன்னாங்க, நான் அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா நம்மளால் தாங்கிக்கிற அளவுக்கு அவ்வளோ பலன்லாம் இல்லை. எங்கள் அப்பா அவ்வளோதான். எங்கள் அப்பா கடைசியில் எங்கள் அம்மா கிட்ட அந்த கோயில்பட்டி ஜெயிலில் காரில் கூட்டு போகும்போது அம்மாட்ட பேசும்போது எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லாத, தாங்கிக்காது. அப்போ எங்கள் அப்பாவும் நாங்களும் எவ்வளோ நல்ல ஒரு அன்பாக இருந்ததுனால தானே டெய்லி ஃபோன் பேசுவாங்க. டெய்லி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிளம்பிட்டா, நீ சாப்பிட்டியா, மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாங்களா, எங்கள் 3 பேர்கிட்டையுமே. நான் வெளியூரில் படித்தேன். எங்கள் அப்பா வாரம் வந்து என்னை பார்க்க வந்துடுவாங்க. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஏன்னா அவங்க தான் கொண்டு வந்து விட்டு கூட்டு அவ்வளவு கேரிங் எல்லாமே உண்டு. அப்பா இந்த கேப்பில் என்னென்னா தம்பிக்கு மேரேஜை பற்றி பேசணும். அப்பாவுக்கு அவ்வளோ இது. அப்பா எங்கள் 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிச்சோம். அப்பாவோட அடுத்த இதுவே அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், நல்லா ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். அவன் சம்பாத்தியத்தில் வாங்கணும் கூட அப்பா சொல்லலை. நான் என் பையனுக்கு வீடு கட்டி ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து எங்களுடைய இதில் வந்து பொண்ணு வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவோம். அப்போது தம்பி ஈவினிங் மறு வீட்டு தான் எங்கள் இதில் இருக்கும். அப்பா சொன்னாங்க, நம்ம ஒரே சாப்பாடு போடக்கூடாது, வெரைட்டி ஆஃப் இது. இப்போ வந்து அப்போதைக்கு அது எல்லாம் வந்தோன்னா அப்படி அவ்வளோ கனவுகளோடு இருந்தாங்க. அவ்வளோ கனவு. என் தம்பி 31 வயசில் அவன் கல்யாணமே ஆகலை, அவன் வாழ்க்கையே ஸ்டார்ட்டே ஆகலை, ஒரு திருமணம் ஆகாத அவன். அப்போ அவன் எவ்வளோ ஒரு கனவுகளோடு இருந்திருப்பான். என் தம்பி ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லும்போது அவன் சொன்னான், அவன் நல்ல ஏன்னா எல்லாருக்குள்ள இயற்கையான இது மேரேஜ் பண்ணணும், நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும்னு. அதை கூட அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு இப்படி பண்ணிட்டானுங்களே. டெய்லி பேசுவேன், டெய்லி வீடியோ கால் என் தம்பி பண்ணிட்டு தான் படுப்பான். காலையில் ஒரு வேளை கடைக்கு வர முன்னாடி பண்ணுவான். அப்படி இல்லைன்னா கடை அடைச்சிட்டு வந்த உடனே என் பிள்ளைகள்கிட்ட ஃபோனில் பேசிட்டு தான் அவன் படுப்பான். அவன் எது செஞ்சாலும் என்கிட்ட கேட்பான் என் தம்பி. அது நம்மளும் எதுனாலும் அவனுக்கு சொல்லுவான். நான் விஜயவாடாலேருந்து போகும்போது அவனுக்கு ட்ரெஸ்ஸு எப்போவுமே ரெடிமேடு தான் எடுத்துகிட்டு போவேன். அந்த வருஷம் என்னன்னே தெரில, மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனேன். அதை கூட அவன் கோவிட்டோன்னே அதை விட்டுட்டான். அந்த துணியை கூட அவன் போடலை, சும்மா தான் அப்படியே. அவன் ஃபஸ்ட்டு இல்லை அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. அதனால தான் அப்பாவும் கடை அவனுக்கு வச்சு கொடுத்தோம். கொஞ்ச நாள் வந்து ஒரு அப்பா எல்லாமே இது பண்ணுவாங்க, அப்பாவே பார்த்துக்குவாங்க எல்லாமே. அவன் கொஞ்ச நாள் கடைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ஜிஓவில் ஒர்க் பண்ணான். பிறகு சரி கடை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரெப்பாக போனான். சரின்ட்டு அப்பா அந்த கடையில் அப்போ ஆஃபீஸ் அதில் உண்டு, அதனால் அவனுக்கு அதுலேயே கடையை வச்சு கொடுத்தாங்க. அவன் எங்களுக்காக தான் அந்த 2013 ஆரம்பித்த கடை. அந்த 7 வருஷம் அவன் பெருசாக அவனுக்குன்னெலாம் ஒன்றும் எதுவுமே அவன் எதில் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக. அடுத்த 2 எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அவனுக்கு கடை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா திருமணத்துக்கும் அவன் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தான். டெய்லி பேசுவோம். அம்மா என் கூட தான் இருக்காங்க. அம்மா எப்படி அங்கே தனியாக இருப்பாங்க. எங்கள் அம்மா மேரேஜ் ஆகி 35 வருஷத்தில் அப்பா இறக்குறாங்க.
இத்தனை வருஷம் அவங்க வெளியே போய் கடைக்கு போய் நான் அது வாங்கினேன் இது வாங்கினேன். எங்கள் அப்பா இல்லாமல் ஒரு மேரேஜுக்கோ எதுக்கோ அவங்க போனதே கிடையாது. சர்ச்சுக்கு மட்டும் போவாங்க, மற்றபடி வேறு எதுக்கும். அவங்களுடைய அம்மா வீடு பக்கத்தில் தான், பரமங்குறிச்சின்னு சொல்லி, அது பக்கத்தில் வெள்ளாளன்வில்லைன்னு ஒரு கிராமம். அங்கே கூட எங்கள் அம்மா ஒரு நாளும் தனியாக போனதில்லை. இந்த 35 வருஷத்தில் அவங்க தனியாகவே போனதில்லை. எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போவாங்க வருவாங்க. இத்தனைக்கும் அவங்க 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம், எனக்கெல்லாம் மேரேஜ் அப்படின்னா கூட எங்கள் அப்பா இல்லாமல் ஒரு நாள் கூட அந்த ஊருக்கு போனது. ஆனால் இப்போல்லாம் நாங்கள் அப்படி தான் போகிறோம். அப்படி இருந்தவங்க அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் முடியாது. கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். அதை வந்து நம்மளால் அந்த மறக்க முடியல, தாங்கவே முடியலை. எங்கே இருந்தாலும் நினைக்காத நாள்லாம் கிடையாது. இப்போ கூட என் தம்பி மாதிரி ஒரு உருவத்தில் ஒருத்தரை பார்த்தேன்னா அவன்கிட்ட நம்ம பேசினது, அவன் இது பண்ணது, அப்படி தான் ஞாபகம் வரும். ஒன்றுமே வேறு அதை தாண்டி நம்மளால் யோசிக்கவே முடியாது. அவங்க வந்து ஜாலியாக வருவாங்க. இங்கே வந்து இருந்துட்டு நல்லா அவங்க எப்படி என்ன மனநிலைமையில் அவங்க இருந்தாங்க நம்மளுக்கு தெரியல. பெருசிய சோகங்களோ எதுவும் இருக்காது. எனக்கு பெரிய அவங்கள பார்த்து கோவம் அப்படிலாம் இல்லை. ஒரு நிமிஷமாவது ஐயோ ஒரு குடும்பத்தை சீரழிச்சிட்டோமே, 2 பேரை வீணாக அடித்து கொண்டுட்டோமே, ஏதாவது தப்பு செஞ்சாங்களோ, ஒன்றுமே இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே பொய், அது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ அது வந்து அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரிய தானே செய்யும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு நம்ம ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டோமேங்கிற ஒரு வேதனை கூட அவங்க ஃபேஸ்லேயோ எதுலேயோ பார்க்க முடியாது. ஆக்சுவலி அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு கூட காலைல திருப்பி 3:30க்கு சார் சொல்லிட்டாங்கல்ல. அப்போ வந்து நான் மேலே நின்னேன், அந்த ஃபேமிலிஸ் கீழே இருந்தாங்க. அப்போ கூட என்னை பார்த்து சிரிச்சது தான். நான் எதர்ச்சியாக பார்க்குறேன், அவங்க பார்த்து சிரிச்சுட்டே என்ன சொல்லி சிரிச்சாங்கன்னு தெரில, சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போது ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு 6ஆம் தேதி 3:30 மணிக்கு நான் நிற்கும் பொழுது அதே போல் இருக்குது. அப்போ அவங்களுடைய மனநிலைமை என்ன நம்மளுக்கு தெரியல. அதாவது இழந்த ஒருவேளை நாங்கள் என்ன ஆனாலும் எங்கள் அப்பாவையும் தம்பியும் வரப்போகிறது இல்லைல்ல. அப்போ இழந்தது நாங்கள் தான். எண்ணங்கள் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. எனக்கு அது இன்னும் அதிகமான வேதனையாக இருந்தது. இந்த நிமிஷத்தில் கூட நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே, அவங்க என்ன ஒரு இதில் இருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்தை அழிச்சதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படின்ட்டு தோணுச்சு அந்த நேரம். 6ஆம் தேதி இந்த திங்கக்கிழமை தான். நம்மளுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனாலும் என்ன ஆனாலும் வரப்போகிறதில்ல. இன்னொரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உள்ள வேதனை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள வேதனை, அது வந்து ரொம்ப கடினம். விவரிக்கலாம் முடியாது. நம்மளுடைய வேதனையை வந்து சொல்லலாம் முடியாது அந்த அளவுக்கு. நீதிமன்றம் இல்லை, நம்மளுக்கு அதை பற்றி தெரில. நீதிபதி அவங்க நீதிபதி அவங்களுடைய நீதியை வழங்கியிருக்காங்க. இல்லை நம்ம அப்படி எதையுமே இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்மளுக்கு இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுபோல் அப்பா தம்பிக்கான நீதியாகவும் அது இருக்கணும் நினச்சோம். அதே போல் இருந்துச்சு. நம்புகிறோம். நம்ம அவங்களுக்கு ஃபேமிலி சஃபர் ஆக தான் போகுது, எனக்கு தெரியும். அதை தான் நான் சொல்கிறேன். இனிமே வேளாது இப்போது இந்த ஃபேமிலி சஃபர் ஆகுதுன்னு இன்னொருத்தருக்கு தெரியும்ல. அதை பார்த்தாது அப்போது நம்ம இப்படி ஒருத்தர் அநியாயமாக அடித்து கொள்ளும் பொழுது நம்ம குடும்பங்களும் இதே போல் தான் சஃபர் ஆகும்னு நினச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கஸ்டடி டெத்து நடக்காமல்ல, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 கிட்ட கஸ்டடி டெத்து நடந்திருக்கு. அப்போது அது குறையும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறது அவ்வளவு வேதனையான விஷயம். குற்றம் செஞ்சோம், குற்றம் செய்யலை, அதெல்லாம் நம்ம அடுத்த விதத்தில் தான் வைக்கணும். இப்போ ஒருத்தர் அடித்து கொள்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையுமே இல்லை. அப்போ நீதிமன்றங்களே நம்மளுக்கு தேவையே இல்லையா? அப்போ காவல்துறையோடையே ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே, அப்படி தானே? அப்போது அந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. அது வந்து அதனால் இனிமேல் இப்படி நடக்காது. நம்ம ஃபேமிலிஸ் ஏதாவது நம்மளுக்கு நம்ம ஒருத்தரை வேதனைப்படுத்தினாலும் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா நம்ம எப்படி நம்ம தப்பை திருத்திக்கவே மாட்டோம்ல. நம்ம ஒரு தப்பு செய்யும் பொழுது நம்ம குடும்பம், நம்மளை சுற்றி உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சால் தானே அதோடைய வேகம் குறையும் நாங்கள் நம்புகிறேன். அதனால் இனி வர காலங்களையாவது நடக்காமல் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியலை. கண்டிப்பாக குறையுங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக தான் இருக்குது. அதான் இப்போ கூட நம்ம அந்த கேஸுக்கு அதுக்கப்புறம் டிஜிபி அவங்க வந்து ஒரு சுற்றறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன நியாயமாக நீங்கள் நடந்துக்கோங்க, சும்மா அநியாயமாக எதுவுமே செய்யாதீங்க தான் சொல்ல. ஒருத்தர் அடித்து அவனுடைய ரத்தத்தை பார்த்து, ஏன்னா நம்ம கஸ்டடி டெத்தில் அது தானே தொடர்ந்து அடிக்கிறது, பைப்பையும் அதையும். அதை அடிக்கும் பொழுது உங்கள் அம்மாவா ஒரு அதில் உங்கள் அப்பாவோ ஒரு தம்பியாக இருந்தால் நீங்கள் இப்படி அடிப்பீங்களா?
அதை யோசிங்க. ஏன் அடிக்கணும் ஃபஸ்ட்டு? நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், நீதிமன்றத்தில் அதை நிரூபிங்க. அப்போ ஒருத்தரை அடித்து கொல்லவும், அவங்கள வேதனைப்படுத்த அதெல்லாம் எனக்கு தெரில, எனக்கு இமேஜினே பண்ண முடியல. என்னது சாக்கெல்லாம் அடிச்சு. ஆமாம், அதாவது ஃபோட்டோஸ்லாம் இருக்க தானே செய்யுது. இன்வெஸ்ட்டில் உள்ள இதுலலாம் சார்ஜ் ஷீட்டில் ஃபுல்லுமே தெளிவாக தானே வச்சுருக்காங்க. இந்த தொடையில் அப்பாவுக்கு ஒரு ஹோல் இருக்குது. 2 பேருடைய கால் பாதத்துலேயும் 4 இன்ச்சு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு 2 பேருக்கும் ஹோல் இருக்குது. அப்போ அதில் என்ன பண்ணியிருக்கணும்? குத்து தானே செஞ்சுருப்பாங்க. ஏதோ அப்பாவுக்கு முதுகுலெல்லாம் காயம், முதுகுலெல்லாம் அடிபட்டு இருக்கு. இங்கே ஆமாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே தெளிவாக எழுதியிருந்தாங்க. அப்புறம் ஆக்சுவலி இந்த கேஸில் அதிகமான இதுன்னா ஐ விட்னஸ் தான், ரேவதியுடைய சாட்சி தான். ஆக்சுவலி எல்லாரும் சொல்கிறது தான், கஸ்டடி டெத்தில் வந்து நேரடி சாட்சிகள் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த கேஸில் வந்து ரேவதியுடைய சாட்சி, ரேவதிக்கு வந்து அவங்க ஏன்னா அவங்க பாரதிதாசன் சார் வந்து விசாரிக்க வரும்பொழுது, நீதிபதி அவங்க விசாரிக்க வரும்பொழுது அவங்க மிரட்டப்படுறாங்க. ஆனால் ரேவதி வந்து ஏன்னா வெளியிருந்து ஒருத்தர் சாட்சி சொல்கிறது ஈஸி, அதே காவல்துறையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது மிகவும் ஒரு ஏன்னா அவங்க அதனால் பின்விளைவு அவங்களுக்கு எவ்வளவோ இருந்திருக்கலாம், இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எதனால எல்லாமே அதான் சொல்கிறேன், அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு ஹை விட்னஸ்னால தான் கேஸுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இல்லை ஆனால் அதை கடவுளுக்கு பயந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு அவங்க வந்து உண்மையே அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நைட்டு அவங்க அடித்ததை வந்து அவங்க ஃபுல்லும் பார்த்துருக்காங்கல்ல. அவங்க 2 பேர் இருந்தால் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்திருப்போம். எங்கள் பாட்டு அதான் சொல்கிறேன், நம்ம பெரிய அப்படி வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு இல்லை. அவங்க இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலைமையில நாங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக நாங்கள் எங்கள் இடத்துல இருந்துக்குவோம். இப்போ நம்மளாம் அந்த சந்தோஷமே இல்லாமல் போயிட்டு. இந்த கேஸோட இது ஃபஸ்ட்டு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அவங்கள சோமோட்டோ கேஸை எடுத்ததுனால தான் ஜட்ஜு கூட அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் அடக்கம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நீதி வந்து அடக்கம் ஆகிருண்டு. அப்போ அந்த சோமோட்டோ கேஸ் தான் நான் வந்து நம்புகிறேன். இப்போ வந்து அதாவது ஒரு பாமரனுக்கான நீதியை வந்து நீதிமன்றம் வழங்கியிருக்கு. நீதிமன்றத்து மேலே இன்னும் அதிகமான நம்பிக்கை எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு. அவங்களுக்கு நீதித்துறைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாரதிதாசன் சார் ஜுடிஷியல் அவங்க தான் ஃபஸ்ட்டு சாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிபிஐ வக்கீல் விஜயன் சார் நல்லா எங்களோட நல்லா இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட்டு, எல்லா அமைப்புகள், பொதுமக்கள், அதாவது இப்போது பாதிக்கப்பட்ட எனக்கு இருக்கிற வழியை போல் ஒருத்தரும் பொதுமக்களுமே அந்த வழியை உணர்ந்து எங்களுக்கான நீதி கிடைக்கணுன்ட்டு அவங்க நான் பார்க்குற நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இத்தனை நாள் எழுதேன், அதை பார்த்து என் மனசுக்குள்ளே என்னால் ஒரு வாரம் சாப்பிடக்கூட முடியலை அப்படி சொன்னவங்களாம் அப்போ அவங்க என்னுடைய வேதனை அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு நாளாவது கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணாமல் இருப்பாங்களா? இறைவன்கிட்ட வேண்டுதல் செஞ்சுருப்பாங்க. அவங்க ஒரு கண்ணீர் வடித்ததுக்கு இறைவன் பதில் கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பொதுமக்கள், அமைப்புகள், சமுதாய அமைப்புகள், வியாபார சங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தது பார்த்திங்கன்னா பத்திரிக்கையும் மீடியாவும் தான். அதனால் எனக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன் இந்த நேரத்தில். அப்புறம் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸோட ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து சப்போர்ட் வந்து ராஜ் ரூஃபஸ் அண்ணாவும். ஆக்சுவலி அதுக்கு வந்து உங்களுக்கு காரணம் சோபனாக்காவுடைய அம்மா. அவங்க ஃபேமிலி 3 பேர், அப்புறம் பவன்தாஸ் சார், இவங்க எல்லாருமே லீகலாக பார்த்தீங்கன்னா ராஜ் ரூஃபஸ் அண்ணாவும் பவன்தாஸ் சாரும் ப்ளஸ் நம்மளுக்கு இன்னும் நிறையா லாயர்ஸ் இருக்காங்க, பாரி சார்ன்னு சொல்லி, அதுக்கப்புறகு வேல்முருகன், சூர்யா சார், மெய்யப்பன் சார், இப்படி நிறைய டீம்ஸ் எங்களுக்கு, வெங்கடேஷ் சார், எல்லாருமே, சஞ்சனா லாஸ்ட்டாக சஞ்சனாலாம் அவங்க பவன்தாஸ் சார் சொல்ல அவங்க அவ்வளோ இது எழுதியிருக்காங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன்.
அதாவது இதை தாண்டி எனக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். பேர் விடுபட்டிருந்தா ஒரு வேளை ஐயோ நம்ம பேரை விட்டாங்களா இல்லை, நான் சிலர் ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கும், பேர் தெரியாமல் இருந்திருக்கும். நன்றி, அவ்வளோதான். அவங்க வந்து அதாவது இன்னுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனிமேலும் ஒரு வேளை நான் அப்பீல் போகும்பொழுது எனக்கு இவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட். அவங்க வந்து பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மன இது நல்ல ஒரு இதயம் உள்ளவங்க. அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு நான் தேங்க்ஸுன்னு சொல்லி இது பண்ணலை. அவனுங்க வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. என் தம்பி இறந்துட்டான். அவன் என் தம்பிக்காக அவங்க செஞ்சாங்க. ஆனாலும் நான் எனக்கு இன்னைக்கு வர அவனுங்களும் எனக்கு தம்பியாக, எனக்கு உறுதுணையாக எல்லா இதுலேயுமே தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறாங்க. அவங்களையும் நான் தேங்க் பண்ணுறேன். நன்றி.